வெல்கம் டு மை சேனல் ஹஜ்ஜூஸ் குக்கிங் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோவக்காய் அதை பறிச்சுக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 காய் போல் காய்க்கும். இதை 2-3 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி காய்ச்சிட்டே இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி பறிக்கிறத உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். திரும்ப 2-3 நாளைக்கு அப்புறமா வர அந்த காய்கறியுமே சேர்த்து வச்சுப்போம். அப்போ வார கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கோவக்காய் காய்ச்சிருக்கும். அதுக்கப்புறமா பொரியல் பண்ணுறது வேறு ஏதாவது பண்ணிப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்குமே அந்த காயோட கலரும் மாறாது, டேஸ்ட்டுமே அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் சேர்த்து வச்சுப்போம். கடையிலேருந்து வாங்குறது தான் 2-3 நாள்லேயே மூஞ்ச காமிச்சிரும். ஆனால் இது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே தாங்க இருக்கும். இப்போ அடுத்து கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. எடுங்க டேடி எடுங்க. அகத்திக்கீரை இதுவுமே நிறையா முளைச்சிருக்கு, கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அகத்திக்கீரைனாலே எங்கள் வீட்டில் பொரியல் பண்ணுறதை விட அதிகமாக அது சாறு தான் வைப்போம். சாறுன்னும் சொல்லலாம், சூப்புன்னும் சொல்லலாம். அதுதான் அதிகமாகவே வைப்போம். அதுதான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லி கொடுத்தது தான். இது கூட பிரண்டை துவையல் மாதிரியே அகத்திக்கீரை சாறு எப்படி வைக்கிறதுன்னு எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேணும்னா இந்த வீடியோவோட கடைசியில் அந்த சாறு எப்படி வைக்கிறதுன்றதும் கண்டினியூ பண்ணுறோம். அதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு கைப்பக்குவத்தில் பண்ணுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு கைப்பக்குவத்தில் எப்படி இருக்குன்னு அதையும் தான் பாருங்கள். ஆல்ரெடி மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க, இல்லை வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை சின்ன சின்னதாக கார்டன் செட் பண்ணுறவங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரே இனம் தானே, சப்போர்ட் பண்ணுறது தப்பில்லையே. கொஞ்சமாக பச்சை மிளகா இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், செடியை வறுக்கா போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. போன வாட்டி 4 தான் தெரிஞ்சிச்சு, இப்போது நிறையா உள்ளேருந்து முளைச்சி வந்திருக்கு. கத்திரிக்காயும் பூ விட்டுருக்கு, உள்ளே ஒரு சின்னதாக ஒரு காயும் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று இருக்குது. இதில் ஏதோ இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்லா பூ விட்டுருக்கு. இதில் என்ன கலர் கத்திரிக்காய் தான்? வெள்ளை கலர் கத்திரிக்காய் தான். எல்லாமே வெள்ளை கத்திரிக்காய் தான். முளைச்சி வரும்போது காட்டுறோம். இது பார்த்துருப்பீங்க போன வாட்டியே வீடியோவில், சின்னதாக இருந்தது. இப்போ கீரை நல்லா வந்துருச்சு. இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் துளுத்து வருது. இது என்ன கீரை தான் போட்டிருக்கீங்க? ரெண்டுமே அரைக்கீரையா? அது சிறுகீரை, இதில் அரைக்கீரை போட்டிருக்காங்க. இதில் இன்னும் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. இது லெமன் செடி. இது தேனியிலேருந்து பார்சலில் வாங்கின செடி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தால அதே தான் இது. பழைய இலைகள் கொட்டி புதிய இலைகள் வந்துட்டு அவ்வளோதான். இன்றைக்கி இது தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பச்சை மிளகா, கத்திரிக்காய், கோவக்காய், கீரை, இதில் தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ வருஷனாக கீரை சாறு பார்த்துடலாம். அகத்திக்கீரை சாறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கீரை எடுத்து வச்சுருக்கோம். இது அரிசி களைஞ்ச தண்ணி. ஃபஸ்ட்டு களையிற தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ரெண்டாவதாக ஊற்றி களையிற தண்ணியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணியில் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால் எடுத்து வச்சுருக்கோம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சாதா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த தண்ணியில் பண்ணும்போது சத்துக்கள் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன். 7-8 பல்லு பூண்டு போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 4-5 காஞ்ச மிளகா போல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துன்னு பார்த்தா இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி.
தேங்காய், இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பத்தை போல் இருக்கும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாகவே எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம். சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ வந்து அரிசி கலந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மேற்கொண்டு தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவே போதும். தண்ணி நல்லா இப்போது கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அலசி வச்ச அகத்திக்கீரையை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்க்கக்கூடாது. ஒரு கீரை வந்து கொஞ்சம் பாதி போல் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கீரையை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் போல் இப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ கீரை பாதி அளவு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டில் போட்டு கலந்தே சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் சூப்பு மாதிரி கூட எடுத்து வச்சு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொதிச்சு வரும்போது தேங்காய் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஒரு தெரிஞ்ச மாதிரி ஆகும். அதனால் பரவாயில்ல, 2-3 நிமிஷம் போல் இது இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மாதிரி தெரிஞ்சு வருது. கீரையை மூடி மட்டும் போட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா கீரை வந்து ரொம்ப டக்குன்னு கலர் மாறிடும், பச்சையாகவே இருக்காது. அதனால மூடி போடாமலே சமைக்க பாருங்கள். அவ்வளோதாங்க, அகத்திக்கீரை சாறு தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய மனசு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. இதை பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நாங்கள் போடுற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னும் நிறைய கார்டனிங் வீடியோவும் குக்கிங் வீடியோவும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.